ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பி லிட்ரேச்சர் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் பியில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்ட் 5. ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ஜென்ரல் இங்கிலீஷ் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த கான்செப்டில் வரும். ஸோ ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வைங்க, ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பார்ட் 5 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தர் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும், அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் பொறுத்தவரை நம்ம சேனலில் கொடுத்துருக்க லெசன்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா லெசன்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எம்சிக்கு ஃபார்மேட்டில் லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேத்ஸும் பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்து எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி பக்கத்துலேருந்து சொல்லி கொடுக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சார் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் இன் அன்அகாடமி அப்படின்னு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அன்லாக் கோடு கேட்கும். ஸோ கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ராஜேஷ் 180 கோட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல் நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கலாம். டெய்லியும் கிளாஸ் லிங்க் வரணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண மட்டும்தான் டெய்லி கிளாஸ் லிங்க் அப்டேட் ஆகும். பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அன்னைக்கு நிறைய புதுசாக அப்டேட் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து டவுட் இருக்கும் பட்சத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இந்த அன்னைக்கு பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட் பேட்ச் பார்க்குற முன்னாடி அந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் எடுக்கிறஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருவோம். டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம். டெஸ்ட் கொடுத்துருவோம். சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம். சரியா? அடுத்து பாருங்க, ஃப்ரீக்கும் ப்ளஸுக்கும் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் இருக்குமா இருக்கும். ப்ளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் சேர்த்து முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பேட் டெஸ்ட், இங்கே அன்லிமிடெட் பேட் டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ், இங்கே அன்லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ். ஃப்ரீ பொறுத்தவரை டவுட் உங்களுக்கு டைம் இருக்காது. டவுட் உங்களுக்கு டைம் எடுத்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஜான் 1, 2, 3 ஓகே, ஜான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாள் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் 10% ஆஃபர் கொடுத்துருந்தோம் இந்த கோர்ஸில். இப்போ உங்களுக்கு 22% ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். எப்போ இந்த கோடை யூஸ் பண்ணும் பட்சத்தில் ராஜேஷ் 180 கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 22% ஆஃபர் கொடுக்குறோம். 1 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டேட்டா நீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர், 10% இருந்து 22%. ஓகே, அந்த 22 வச்சு கொடுத்துருக்கோம். 22% உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த பாருங்க எப்படி ஜாயின் பண்ணி கேட்டிங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இருக்கும், ப்ளஸ் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஏதாச்சும் 1 இயர் அல்ல 2 இயர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹேவ் ரெஃபர் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ராஜேஷ் 180 கொடுத்து ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்கன்னா இருக்க அமௌண்ட்லேருந்து 22% கம்மி பண்ணி ஆஃபர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கார்டு டீல்ஸை கொடுத்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேட்ச் கோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜெயம் அப்படிங்கிற பேட்ச் இருக்கு. இந்த பேட்ச் பொறுத்தவரை குரூப் 1 மெயின்ஸ்க்கான பேட்ச் 45 days கிராஷ் கோர்ஸ் தேவைப்படும் ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர் இருக்கு. இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒலி அப்படின்னு சொல்லி குரூப் 2 அண்ட் குரூப் பிலிம்ஸ்க்கான பேட்ச் போயிட்டு இருக்கு. இது 8 month கோர்ஸ். 22% ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. ஜான் 1 to ஜான் 3 தான். ஆனால் பேட்ச் ஆரம்பிக்கு ஜான் 5 தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேட்ச் ஜான் 5 பார்த்தீங்கன்னா, ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் இதுக்கு குரூப் 1 பிலிம்ஸுக்கும் மெயின்ஸும் சேர்த்து போகும்போது அறிவுங்கிற கான்செப்ட்ல 12 month கோர்ஸ், 1 year கோர்ஸ் 22% ஆஃபர் வாங்குறதுக்கு சேம் கோடு தான் ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். எல்லா டெஸ்ட் சீரிஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் வரிசையாக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டயத்துக்கு நீ போட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் ஆப்லையும் அந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. செம்மு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. யூனிட் 9 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி PYQ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸுக்கு ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸை கவனிச்சுக்கலாம். ஆஃபர் கோடும் சேம் தான், அன்லாக் கோடும் சேம் தான். ராஜேஷ் 180. இந்த டவுட் இருக்கு, பேமெண்ட்ல டவுட் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பரை நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த பார்ட் 5 நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 to 4 இந்த 4 பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, என்னென்ன கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க.
பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மூணுலையும் பார்த்தா உங்களுக்கு 29 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம் ரைட்டா. பார்ட் 3ல வந்து அந்த போயஸை பேஸ் பண்ணி நம்ம சிலபஸை கொடுத்த போயத்தை பேஸ் பண்ணி 1 by 1 நம்ம போயம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 4ல சாம் ஆஃப் லைஃப் பார்த்துருப்போம். இன்னைக்கு இந்த பார்ட் 5 நீங்கள் பார்க்க போகிறது விமன்ஸ் ரைட் அப்படிங்கிற போயத்தில் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்அகாடமியில் நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 1 hour ஃப்ரீ கிளாஸஸ் தான். அந்த கிளாஸ் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துருங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. அப்புறம் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணும்போது டெய்லியும் கிளாஸ்க்கான லிங்க் அங்கே ஷேர் பண்ணியும் அதை நீங்கள் பார்த்து கிளாஸ்க்குள்ள அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் புக்கு வேணும், புக்கு இருந்தால் பெஸ்ட்டாக நினச்சிங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புக் ரிவ்யூ அப்படின்னு ஃபோல்டர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் புக்கை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ண புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, விமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு கான்செப்டை இந்த பார்ட்டில் விமன்ஸ் ரைட்டில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிட்டா? ஆனால் இந்த விமன்ஸ் ரைட்டில் இருக்க ஆத்தர் யார், அவங்க லிட்டரரி ஒர்க்ஸ் என்ன, அப்புறம் அப்ரிஷியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது இப்போ இல்லை, அடுத்தடுத்த பார்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த போயத்துக்கான விளக்கத்தோடு எஸ்பிளேஷன் தமிழில் கொடுத்து உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? இப்போ இந்த போயத்தில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்த்துலாம். ரைட்டா? அந்த போயத்தை லைட்டாக நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக போக அவசியம் இல்லை, ரீட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்களே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பிடிக்க முடியுதா, கேப்சர் பண்ண முடியுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் 3 பார்ட் பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ பார்ட் 4, 7 பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ பார்ட் 5 பொறுத்தவரை நீங்களே என்ன பண்ணுங்க, போயத்தை பார்த்துட்டு என்னென்ன வருது, என்னென்ன ஃபிகர்ஸ் வருது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். சரியா? ஓகே, லைன்ஸ் பார்த்து லைன்ஸ் இருக்கும். சரி, பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸில் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் என்னென்ன. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அலிட்ரேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அலிட்ரேஷன் என்ன ஃபர்ஸ்டே பார்த்தோம், அப்படி தானே? ஸோ ஒரு லைனில் வந்து கான்சனன்ட் அல்லது வவ்வல் லெட்டர்ஸ் இருக்கலாம், அல்லது கான்சனன்ட் சவுண்டு வவ்வல் சவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வருது அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கலாம், நீங்கள் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அலிட்ரேஷன் டைப்ஸ் இருக்கு, கான்சனன்ஸ், அசோனன்ஸ். கான்சனன்ஸ் அப்படின்னா எனக்கு கான்சனன்ட் சவுண்டு அல்லது கான்சனன்ட் லெட்டர் மட்டும் தான் வரும். அசோனன்ஸ் சொல்லும்போது வவ்வல் சவுண்டு அல்லது வவ்வல்ஸ் மட்டும் தான் வரும். ஆனால் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது சேர்த்தே வரும். சரியா? ஸோ யூ cannot rob us of rights. இங்கே பாருங்கள் ரைட்ஸ் இருக்குது, இங்கேயும் ராப் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஆர். ஸோ கான்சன்ட் ரிப்பீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணி வந்து அலிட்ரேஷனில் இதை பிரிச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள் டேர்ன், அப்புறம் தாட்ஸ்ன்னு இருக்குது. எல்லாமே போயின் லைன் தான். ஓகே, எல்லாமே போயத்துலேருந்து எடுத்து கொடுத்துருங்க பாருங்கள். என்ன இருக்கா, எல்லாம் போயின் லைன் தான். நீங்கள் பார்த்து நீங்களே செல்ஃப் செக் பண்ணி பாருங்கள். அப்படி வராத பட்சத்தை என்ன பண்ணுங்கள், கீழே வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்புறம் பாருங்க as humble. ஸோ ஹம்பிள் ஹைட்ஸ் இருக்குது, அப்புறம் ஹெட் க்ரூஸில் வந்து ஹைட்ஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக அலிட்ரேஷனில் எடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்கள் இது பபுள் இருக்குது, ஆனால் அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். புரியுது உங்களுக்கு? அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த லைன் வந்து கான்சனன்ஸாக கிடையாது. வித்தியாசம் புரியுதா? கான்சனன்ஸ் அப்படின்னா ஒன்லி கான்சனன்ட், அசனன்ஸ் சொன்னால் ஒன்லி வவல்ஸ். அந்த ரெண்டும் சேர்த்து டிஃபால்ட்டாக அலிட்ரேஷனுக்கே கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் கான்சனன்ஸ் எடுத்துக்கலாம், வவல்ஸ் எடுத்துக்கலாம், அலிட்ரேஷன் பொறுத்தவரை. அது கன்ஃபியூஸ் பண்ணாங்க, டவுட் கேட்பீங்க, ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க ஏர் அரௌண்ட், ஏ இருக்குது, வவல்ஸ் தான் எடுத்துக்கலாம், அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க செரிஸ்ட் சர்க்கிள் இருக்குது. ஸோ சிசி என்னது உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் தானே, கண்டிப்பாக இந்த என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அலிட்ரேஷனில் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த பாருங்க டைன் இருக்குது, டசன் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக என்ன பண்ண நீங்கள் வந்து அலிட்ரேஷனில் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 2 டை, ஸோ டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க டேஸ் டிக்ளைனிங். ஸோ டேஸில் டி இருக்குது, டிக்ளைனிங் டி இருக்குது, ரெண்டுமே சேம் வார்த்தை, கான்ஸ்டன்ட் ரிப்பீட் ஆகுது. கண்டிப்பாக என்ன அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம், அல்லது கான்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் சாய்ஸில் ஒரு சாய்ஸ் அலிட்ரேஷன் கொடுத்துட்டு பி சாய்ஸ் வந்து கான்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சி சாய்ஸ் வந்து அசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டி கொடுத்துட்டு ஆல் தி எவன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போய்ட்டு அலிட்ரேஷன் போட்டக்கூடாது. இந்த இது சொல்கிறேன், 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி பாருங்க. சப்போஸ் நான் சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய்ட்டு அலிட்ரேஷன் போடக்கூடாது. அங்கே என்ன இருக்குது, அலிட்ரேஷனே 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 டைப்ஸில் ஒன்றான கான்சன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும், கான்சன்ஸ் தான் ஆன்சர் போகணும். சப்போஸ் கான்சன்ஸ் இல்லை, மெட்டாஃபர் கொடுத்தா வச்சுக்கோம், அப்போ என்ன பண்ண இது எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இல்லாமல் இது அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் வார்த்தை கொடுத்தாங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக இல்லை, எதுனால இல்லை, கண்டிப்பாக எடுக்க வேண்டியது கான்ஃபிடன்ஸ் தான். ஓகேவா? இதுக்கு எடுக்க வேண்டிய என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அசன்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எடுத்து கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்து படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. சரியா? அடுத்து பாருங்கள் நோ வேர் வி ஆர் லைட். ஸோ வேர் வி ஆர் எடுத்துக்கலாம். ஸோ டபிள்யூ ரிப்பீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் என்ன, அலிட்ரேஷன்லாம் நீ பிரிச்சுக்கலாம். கிளியரா? ஓகே. அடுத்து பாருங்கள் இந்த போயின் லைன்ஸ் இருக்கக்கூடிய சிம்லி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ சிம்லி என்ன, ரொம்ப சிம்பிள், அப்படி தானே? ஸோ லைக்கு அஸ்ஸு ஸோ, லைக் அஸ்ஸோ. இந்த லைக் அஸ்ஸோ வார்த்தை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லைனில் எங்கே இருக்குன்னு பார்க்க வேண்டாம், மீனிங் கூட பார்க்க வேண்டாம். அஸ் வந்தாலே எங்கே என்ன இருக்குது, அங்கே சிம்லி இருக்குன்னு சொல்லிடலாம். இங்கே மீனிங் தெரிஞ்சோ அல்ல இது இருக்குமோ, கம்பேர் பண்ணுறாங்களோ இல்லையோ அப்படிலாம் பார்க்க அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் அஸ்ஸோ, லைக் ஹிம், லைக் ஹிம் லைக்கு சொல்ல வந்து இல்லை அவனை மாதிரி. ஸோ கம்பேரிசன் சொல்கிறேன். அஸ்னா அதை எல்லாம் சேம் மீனிங், லைக் அஸ்ஸோ. இந்த 3 வார்த்தை வந்துச்சுன்னா அது என்னது, சிம்லின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அஸ் ஹம்பிள் பிளான்ஸ் பை கண்ட்ரி ஹெட் க்ரோஸ் கோயிங் கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக என்னது உங்களுக்கு வந்து
சிமிலியில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் கம்பேரிசன் தான். சரி, 2 பேரண்ட் கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணும்போது எனக்கு அஸ் யூஸ் பண்ணியோ லைக் யூஸ் பண்ணியோ ஸோ யூஸ் பண்ணியோ வந்துச்சுன்னா அது என்னது சிமிலிக்கு போகும். ஓகே தானே? இங்கே எப்படி கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆஸ் ஹம்பிள் பிளான்ஸ். பிளான்ஸை வந்து ஹம்பிளாக இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணுறாங்க. ரைட்டா? அது தெரிஞ்சுக்கோங்க. சரி, அஸ் வந்தால் கண்டிப்பாக தான் உங்களுக்கு சிமிலி தான். அடுத்து பாருங்கள் மெட்டாஃபர். ஸோ இந்த போயிண்ட் லைன்ஸில் இங்கெல்லாம் மெட்டாஃபர் இருக்குது. ரொம்ப சிம்பிள். சிமிலிக்கும் மெட்டாஃபர் என்ன வித்தியாசம்? இதுவும் கம்பேரிசன் தான், இது கம்பேரிசன் தான். எனக்கு அஸ் லைக்கர்ஸோ யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணால் சிமிலிக்கு போயிடும். லைக்கர்ஸோ இல்லாமல் கம்பேர் பண்ணாங்கன்னா மெட்டாஃபரில் வரும். சிம்பிள். சரியா? பாருங்கள். பட் கேதரிங் அப் த பிரைட்னஸ் ஆஃப் ஹோம் சன்ஷைன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க? ஹோம்க்கு பிரைட்னஸையும் சன்னுக்கு சைனையும் கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே லைக்கோ அஸோ ஸோ இருக்கா? கிடையாது. ஸோ சன்ஷைனுங்கிறது வெளிச்சமா, சன் சைன்ஸ்குள்ளே அந்த சன் சைன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் ஆஃப் ஹோம் 2 கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் லைக்கர்ஸும் இல்லை. கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் மெட்டாஃபரில் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு லைனையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஆனால் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைனை கொடுத்துட்டு 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, டக்குன்னு பிக் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாம் 29 பார்க்க அவசியம் இல்லை. கரெக்டாக? கொடுத்துருக்க 4 சாய்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துன்னு பார்த்துக்கிட்டு இப்போ ஏ சாய்ஸ் மெட்டாஃபர் தான் பார்த்துடலாம். பி சாய்ஸ் வந்து பர்சன்டேஜ்னா இருக்கான்னு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ சாய்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம்? இருக்கா இல்லைன்னு பார்த்து ஆன்சர்ஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? அப்போ இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. லைக்கோஸோ வரல. சன்ஷைன் கூட நம்மளுடைய ஹோம்க்கு பிரைட்னஸ் கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணால் லைட் காசோ இல்லை. அதனால மெட்டாஃபர் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். பி ப்ரிவிலேஜ் டு ஃபில் த ஏர் அரவுண்ட் அஸ் வித் ஹாப்பினஸ். ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு மெட்டாஃபரில் வரும். இது நீங்கள் வந்து தனியாக போட்டால் உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் போயத்தோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்லிப்பாருன்னா, ஹாப்பினஸ் வந்து நமக்கு ஃபேமிலியோடு, ஓகே, ஃபேமிலியை சுற்றி ஹாப்பினஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கூட கம்பேர் பண்ணிப்பாரு. யார் அரௌண்ட்னா ஃபேமிலி ஹாப்பினஸ் கம்பேர் பண்ணிப்பாரு. ஸோ பி ப்ரிவிலேஜ் டு ஃபில் தி ஏர் அரௌண்ட் அஸ் வித் ஹாப்பினஸ். ஃபேமிலியை சுற்றி ஹாப்பினஸ் இருக்கணும்னு சொல்லி ஃபேமிலி கூட இதை கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ லைக் அஸோ இல்லை. அதனால இது என்னது? மெட்டாஃபர் உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? அடுத்த ரைமிங் ஸ்கீம் சிம்பிள். அப்படி தானே? நீங்கள் பார்த்தாலே போட்டுடலாம். ரைமிங் ஸ்கீம் பொறுத்தவரை பாருங்கள். ஸோ இந்த போயம் பொறுத்தவரை நீங்கள் இது ஒரு லைனு இப்போ பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இது ஃபுல்லாக ஒரே லைனு. ஓகேவா? இது ஃபுல்லாக ஒரே லைன். 2 சேர்த்து ஒரே லைன் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள். யூ கேன் ட்ரா பஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஃபீச்சர் இஸ் நார் டேர்ன் அவர் தாட்ஸ் அவே. இது ஒரு லைன் தான். அப்போ அவே இங்கே வந்து போட்ரே. ஸோ ரிப்பீட் ஆகுதா? அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஏன்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள். ரூஃப் இருக்குது. ஸோ ரூஃபு அலூஃபு. ஸோ ரிப்பீட் ஆகுது. ரைமிங்காக வருது. ரைட்டா? ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டால் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஒரு லைன் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இதில் எது ரைமிங் வேர்ட்ஸு அப்படின்னு கேட்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் பொறுத்து எண்டில் தான் வரணும் அவசியம் இல்லை. உள்ளேயும் வரலாம். அது போய் வந்தாலும் ஏன்னா ரைமிங்ஸ் வேர்ட்ஸும் எடுத்துக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள். ஆனால் ரைமிங் ஸ்கீம் சொன்னால் லாஸ்ட்டில் வரும். ரைமிங் ஸ்கீம் சொன்னால் லாஸ்ட் எடுக்கணும். பட் ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லும்போது உள்ளே வந்தாலும் ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? இங்கே பாருங்கள். அவேன் இருக்குது, வேன் இருக்குது, ரெயின் இருக்குது, அகெயின் இருக்குது. எல்லாமே ரிப்பீட் ஆகுதா? சேம் கான்செப்டில். அடுத்து பாருங்கள். அன்நோட்டிஸ்டு. அப்புறம் உங்களுக்கு இது வராது. சாரி, லெஸ்ஸு ஹாப்பினஸ். அடுத்த என்ன பார்க்கணும்? அடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஏடு லைடு எல்லாம் சேம் வருதா? அப்போ எல்லாம் என்ன கான்செப்ட் போயிட்டு இருக்கு? ஏபின்னு போயிட்டே இருக்கு. கரெக்டாக? ஏபின்னு போயிட்டே இருக்கு. அதானே? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஆல்டர்னேட்டிவ் ரைம்னு போட்டுக்கலாம். கிளியரா? சூப்பர் தானே? புரிஞ்சா? ஓகே தானே? ரொம்ப சிம்பிள். சரியா? பார்த்துக்கோங்க. நீட்டாக எழுதுங்க. தப்பே கிடையாது. நோட்ஸ் எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சர் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபாக இருக்கும். சரியா? ஸோ சமைச்சு புக்கு போகாச்சு புக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ ஃபோல்டர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்போம். இப்போ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் எம்சிக்கு ஃபார்மேட்டில் புக்ஸ் கொடுத்துருப்போம். உங்களுக்கு பிடிச்ச புக்கை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்க இங்கிலீஷ்க்கும் புக்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க எஸ்எஸ் மாதிரி போட்டு பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கிளிக் பண்ணி புக்கை வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டாக இருக்கும். ரிவிஷனுக்கு பக்காவாக இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட் ஜெனரல்ஸ் எல்லாமே புக் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. இதை டவுட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் வந்து கிளைம் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் பண்டில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பண்டில் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், டூயிங் பாக்ஸ்க்காங்க எல்லாமே கன்சல்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள். சின்ஸ்டோஷ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம். அப்படி தானே? அந்த 29 ஃபிலாசபியில் இது ஒன்று. எப்படி இருக்கும்? எக்ஸாம் என்ன சொன்னேன்? கார் டயர் சொன்னேன். இருக்கா? அதான் உங்களுக்கு இந்த சின்ஸ்டோஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கார் டயரை கம்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்தா அவங்க புரியாது. சரியா? ஒரு பார்ட்டை மொத்தமாக சொல்கிறது, சின்ன பார்ட்டை மொத்தமாக சொல்கிறது. அதான் கார் டயர் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க. டு டை அண்ட் நாட் அ ஹார்ட் தட் டஸ் நாட் லவ் அஸ். ஸோ டு டை யார் இறந்து போவாங்க? பர்சன். ஸோ பர்சன் இறந்து போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஹார்ட்டு ஒழுங்காக இருக்காது, இறந்து போயிடும். ஸோ ஹார்ட் இறந்து போகுது. அதான் டு டை அண்ட் நாட் அ ஹார்ட் தட் டஸ் நாட் லவ் அஸ். அப்போ ஹார்ட்னு பிடிக்கல. ஆக்சுவலி இந்த லைனிங் ஃபுல்லாக பார்த்தா ஒரு வேறு மாதிரி மீனிங் ஆத்த சொல்லியிருப்பாரு. இப்போ நமக்கு இந்த சின்டோஷ் மட்டும் பார்க்கணும் பட்சத்தில் ஹார்ட் இருக்கு. ஹார்ட் இறந்தாம தான் ஹியூமன் இறந்து போவார். அப்போ ஹார்ட் இறந்து போகுதுன்னு சொல்லாமல் ஒட்டுமொத்த பாடி இறந்து போச்சு அப்படி மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம்.
ஐயோ ஹார்ட்டுங்கிறது தனி பாட்டு, அது இறந்துதான் தான் ஹியூமன் இறந்து போவாங்க. அப்போ ஹார்ட் சொல்லுவாங்க அப்படி இதயம் இறந்து போச்சு சொல்லுவாங்களா? இல்லை, அவர் இறந்து போனார், இந்த மாதிரி இந்த பர்சன் ராஜேஷ் இறந்து போனார் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர என்ன செய்ய மாட்டாங்க, ஹார்ட் இறந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக? அப்போ ஹார்ட்டுங்கிறது என்ன பண்ணிட்டாங்க, மொத்த பாடியை அசியூம் எடுக்கிறாங்க. இப்போ எப்படி காருக்கு வந்து டயர் வந்து காருக்குள்ள வருதோ அதே மாதிரி ஹார்ட்டுங்கிறது பாடிக்குள்ள வரும். ஸோ அதை என்ன பண்ணலாம், இந்த லைன் வந்து நீங்கள் சிஸ்டோஸ்னு எடுத்துக்கலாம். விமன்ஸ் ரைட்ஸில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரி, எந்த லைனை கொடுத்துட்டு இதை சாய்ஸில் வச்சு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தயவு செஞ்சு இதை மறந்துடுவாங்க. சரியா? மற்றபடி நீங்கள் தேவையில்லை, நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்த மட்டும் பார்த்தா போதும். நான் பார்த்து சொல்லி பார்த்தீங்களா, இதெல்லாம் சிலபஸ் ஒன்றுன்னு மட்டும் பார்த்தா போதும். பட் சிலபஸில் தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். சரியா? அப்புறம் பாருங்க, லாஸ்ட்டாக பாருங்க, பர்சனிஃபிகேஷன். இப்போ பேரில் இருக்கு என்னது, ஒரு பர்சனை கம்பேர் பண்ண மாதிரி, பர்சனுக்கு கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ண மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க, பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ இந்த லைனில் பர்சன் இருக்கா நீங்களே செக் பண்ணிக்கணும். சரி, நீங்களே ஃபஸ்ட்டு இங்கே லைன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இதை நீங்கள் செக் பண்ணணும். சரியா? ஸோ பர்சனிஃபிகேஷன் பார்க்கலாமா? டு ஸ்லீப் அவர் லைஃப் அவே. டு ஸ்லீப் அவர் லைஃப் அவே என்ன இருக்கு, லைஃப் போய் தூங்குமா? லைஃப் தூங்குமா? தூங்காது. ஹியூமன்ஸ் தூங்குவாங்க. ஓகேவா? ஸோ ஹியூமன்ஸ் கேரக்டர் தான் தூங்குறது. லைஃப் தூங்குமா? தூங்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ ஹியூமனுக்கு கேரக்டர் தான் தூங்குறது. லைஃபு கூட ஸ்லீப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லிக்கலாம், பர்சனிஃபிகேஷன். பர்சன் கூட கம்பேர் பண்ணுறாங்க, பர்சனுக்கு கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி கம்பேர் பண்ணனால அது என்ன சொல்லிக்கலாம், பர்சனிஃபிகேஷன் சொல்லிக்கலாம். சரியா? இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னால தான் நம்ம எல்லாமே உங்களுக்கு சொல்லும் போதே பர்சனிஃபிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போக போக இந்த மாதிரி விஷயங்கள் வராது. டக்கு என்ன பண்ணலாம், அடுத்தது போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். பார்ட் 1லேருந்து ஃபுல்லாக பார்க்காதுங்க. ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது, சேம் டைம் நமக்கு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. எல்லாமே செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம இங்கிலீஷ் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் எல்லாமே கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இந்த போயத்தில் இவ்வளோ உங்களுக்கு வரும். ஸோ இந்த போயத்தில் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இவ்வளோ இதில் வருது, பார்த்துக்கோங்க. நீங்களும் ஏதாச்சும் பார்க்கும்போது வந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் டவுட் இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், விமன்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு போயத்தை இந்த வீடியோ கீழே என்ன பண்ணலாம், இத்தனா ஸ்டான்ஸ் இத்தனா லைனில் வந்து இது வருது இல்லையா, வருமா வராதா அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் செக் பண்ணிட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். எல்லாமே சிலபஸ் பேசும் போயிட்டு இருக்கும். தாண்டி எனக்கு வேறு டாபிக்ஸ் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ போயிட்டு இந்த டாபிக் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே அந்த டாபிக் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் முடிச்சுட்டு 1 by 1 ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். இதனால ஓகே, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டெலிகிராம் மகாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறந்துடாங்க. சரியா? ஸோ புக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் பண்டிலும் தேவைப்படுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சுன்னா இருக்கேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் ஜாப் வாங்கணும், மறந்துடாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.